இப்போ நம்ம காடியை பற்றி எந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மன்னனூர்லாம் தாண்டி பூண்டியையும் தாண்டி கடைசி டெட் அண்ட் கொடைக்கானலான ஒரு ஃபால்ஸை பார்க்குறதுக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே இப்படி ஒன்று இருக்குது, நாங்கள் போகிற வரைக்கும் தெரியாது. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்லாம் கேட்டு தான் போனோம். அங்கே போய் பார்த்தா எங்களுக்கே ஷாக். அங்கே இருந்த லொக்கேஷன் பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தனியாக அவங்க இடமும் வச்சுருந்தாங்க. இந்த பர்சன்ஸை பார்த்து மீட் பண்ணி பேசணும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எங்களுக்கு ஃபால்ஸில் குளிக்க தான் வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் போனால் கட்டாயம் குளிக்கணுன்ற ஒரு ஐடியா எங்களுக்கு வந்துருச்சு. அங்கே இருக்கிற அந்த லொக்கேஷன் நீங்களே வீடியோவில் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? லொக்கேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? நாங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்கும், இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. லோக்கல்ஸில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் வந்தால் எங்களுக்கே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ், சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த ஃபால்ஸை பார்க்கணும் தான் குளிக்கணுன்ற ஒரு ஆசை. ஆனால் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் அதனால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த இடத்துல நிச்சயமாக குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு டைம் அந்த ஃபால்ஸை போய் குளிச்சுட்டு வரணும்னா குளிச்சுட்டு வாங்க. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டி தாண்டி தான் இருக்குது. அது பூண்டியோட அவுட்டரில் டெட் எண்டு போய் எங்கள் லோக்கலில் கேட்டிங்கன்னா அவங்க நிச்சயமாக சொல்லுவாங்க. அந்த இடத்த முடிச்சுட்டு நாங்கள் நேராக கிளம்பி அடுத்து பூம்பாறையில் இருக்கிற முருகன் கோயிலை தான் பார்க்க போயிட்டோம், குழந்தை வளர்ப்புற. இந்த பூம்பாறை முருகன் கோயில், குழந்தை வளர்ப்புற கோயில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நண்பர்களே, குழந்தை வேலப்பரோட அருள் நல்லபடியாக கிடச்சிச்சு. நாங்கள் போயிட்டு இருந்த நேரத்தில் கோயிலில் சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசாதம் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நல்ல ஒரு சிறப்பு வழிபாடாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நட்சத்திர ஏரி வியூவுக்கு தான் போயிட்டு இருந்தோம். நீங்கள் அதை தான் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. உண்மையிலே 2 நாள் அடித்த வெயிலுக்கு அந்த டயத்தில் ஈவினிங் டயத்தில் நட்சத்திர ஏரியை பார்க்கும்போது இருந்த ஒரு கூலிங் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அது கொடைக்கானல் போனதுக்கு ஒர்த்து அப்படின்ற ஒரு ஃபீல் வர்ற அளவுக்கு ஒரு குளிர், நல்ல ஒரு சில்னஸ் இருந்துச்சு அந்த இடத்துல மட்டும். நண்பர்களே, லேக் வியூவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதா நாங்கள் தங்கியிருந்த ரூம் டூர். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு பின்னாடி தான் நண்பர்கள் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இங்கே இருக்கிற வியூன்றது கொடைக்கானலோட அழகையும் பார்க்குற மாதிரி அப்படி இருக்கு நண்பர்களே. நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன காமெடியாக தெரியல, ஆனால் உண்மையிலே அதோட வியூ லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் தங்கியிருந்தபோது காட்டெருமையெல்லாம் பார்த்தோம். அது பாட்டுக்கு வந்துச்சு, அது பாட்டுக்கு போச்சு. ஆனால் யாரையும் தொந்தரவு பண்ணல. ரூம் வாசலில் ஏறி ஃபுல்லாக மெஞ்சிட்டு இருக்கிறதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இது மாதிரி காட்டெருமையை பார்த்து பயந்துருக்கீங்களா? அதே மாதிரி பசங்க யாராவது ஆகாத வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிற. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ரெண்டிங் ட்ராவலர்.